டிடிவி தினகரனை 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று சந்தித்த நிலையில் மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்றைக்கு டிடிவி தினகரனை சந்தித்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? இதுவரை எத்தனை பேர் அவரை சந்தித்திருக்கிறார்கள்? காயத்ரி, அதாவது இந்த அரசியல் சூழ்நிலையை நாம் தொடர்ச்சியாக கவனித்து வருகிறோம். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் நேற்று டிடிவி தினகரனை 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த நிலையில் இன்று மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தார்கள். குறிப்பாக உசிலம்பட்டி, மேலூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நேரடியாக இங்கே அவரது இல்லத்தில் வந்து சந்தித்தார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்று சந்தித்த சில எம்எல்ஏக்களும் அவரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மேலும் சில எம்எல்ஏக்கள் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிக்கு சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக நேற்றும் சந்தித்தார், இன்றும் சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பில் இங்கே வந்து இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தொடர்ச்சியாக ஆட்சிக்கும் தொகுதி மக்களுக்கும் என்ன தேவை என்பதை முதலமைச்சர் கேட்டு வருகிறார். அது தொடர்பான சந்திப்பு தான் அவருடன் இருந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் எங்களை பொறுத்தவரை அதிமுகவின் அம்மா அணியின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் அதே போல துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும் இருக்கிறார்கள் என்றுதான் இவர்கள் 31 பேரும் நம்மிடையே தெரிவிக்கக்கூடிய ஒரே விதமான கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் யாரும் வரவில்லை. ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜயா சத்யானந்த் மட்டும் நேற்று வந்து தினகரனை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். சுபாஷ், டிடிவி தினகரனை சந்தித்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சொல்வது என்ன? வசந்த், அதே போல் அவங்க சொல்லக்கூடியது என்னவென்றால் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரை இந்த சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தான் கட்சியின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார்கள். அவர்கள்படி தான் கட்சி நடக்க வேண்டும் என்பதை எங்களது எண்ணம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி தான் நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தினகரன் கட்சியிலிருந்து தான் ஒதுங்குவதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பை அவர் அப்படியே தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தினகரன் என்ன சொல்கிறார் என்றால், 45 நாட்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டு 2 அணிகளும் இணைவார்கள் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் இதுவரையும் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் அந்த சசிகலாவை அவர்களை பொதுச் செயலாளராக சசிகலாவை சிறைசாலை சென்று சந்தித்துவிட்டு அந்த 45 நாள் என்பதை 60 நாளாக அதிகரித்திருக்கிறோம். அதற்குள் அவர்கள் இணைவார்கள் என்று பார்ப்போம். அதற்கு இல்லை என்றால் எனது கட்சி பணியை முழு வீச்சில் நான் இறங்குவேன் என்று தினகரனும் தெரிவித்திருந்தார். அதன்படியாகத்தான் ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக அவர் பார்த்து வருகிறார். தேவைப்படும் பட்சத்தில் நான் தலைமை கழகம், அதாவது அதிமுக தலைமை கழகம் ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்திற்கு சென்று தனது பணியை கவனிப்பேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இவரது இந்த செயல்பாட்டுகளை தொடர்ந்து உற்றுநோக்கி வருகிறது முதலமைச்சர் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் குழுவானது. ஆகையால் அவர்களை பொறுத்தவரை சசிகலாவோ அல்லது டிடிவி தினகரனோ கட்சி பணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் தரப்பாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய 31 சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர், அதாவது பொதுச் செயலாளராக சசிகலாவும் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் தொடர வேண்டும், அவர்கள் தான் அதற்கு சரியானவர்கள் என்று கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஆட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காத வகையில் எங்களது செயல்பாடும் இருக்கும் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது உத்தரவாதத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.